நடு சிலுவை மேதில் ஏறி நவிண்ட ஏழு நல்வார்த்தைகள் கடுமலகை சேவையோற்று நடுநடுங்க செய்கின்றதே கருணையுள்ள தேவ சோதல் கனத்த சிலுவை பாரத்தாலே. பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து தியானிக்கிற தம்முடைய 7 வார்த்தைகளையும் ஒவ்வொருவருக்கு பிரயோஜனமாக்கி தந்திரணும். உம்முடைய தெய்வீக நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் வல்ல பிதாவே, ஆமென். மாணவர்களே, சரித்திரத்திலே இந்த ஒரு குறிப்பிட்ட நாள் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதியாக வருகின்றது. இந்த குறிப்பிட்ட நாளிலே நாம் 7 வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் கொடுத்த பெரிய ஸ்லாக்கியத்திற்காக கர்த்தரை நான் அதிகமாய் ஸ்தோத்தரிக்கின்றேன். இப்பொழுதுமாக முதல் வார்த்தையினுடைய தியானத்திற்கு ஆதாரமாக யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வரை வாசிக்க கேட்க போகிறோம். இந்த முறை 7 வார்த்தைகள் தியானிப்பது பழைய ஏற்பாட்டு சம்பவத்தின் அடிப்படையில் தியானிக்கின்றோம். ஆகவே யோபு 42 7 முதல் 10 வரை வாசிக்க நாம் கேட்போம். மகள் கனகா முன்வந்து வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிபாசை நோக்கி, உன் மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூளுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தி இனத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். அப்பொழுது தேமானியனான எலிபாசும் சூகியனான பில்தாத்தும் நாகமாத்தியனான சோபாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறு இருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றிலும் பார்க்கிலும் இரட்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த முதலாம் வார்த்தைக்கு ஆதாரமாக யோபுவின் சரித்திரத்திலிருந்து வேத பகுதியை வாசிக்க நாம் கேட்டோம். 8 மாதங்கள் யோபு பருக்களால் பாதிக்கப்பட்டார் என்று சரித்திரம் சொல்லுகிறது. சாம்பலில் அமர்ந்திருந்தார், ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருந்தார் என்று யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். மட்டுமல்ல, நண்பர்கள் அவரை காண்பதற்கு வந்தார்கள். வெகு தூரத்திலிருந்து புறப்பட்டு வந்தார்கள். நல்ல ஐஸ்வர்யவானாய் காணப்பட்ட யோபுவுக்கு ஏற்பட்ட இழப்பு, நஷ்டம், அவர் படுகிற மனவேதனையை பார்த்து அதிகமாய் சத்தமிட்டு அழுதார்கள். உபவாசம் எடுத்தார்கள். போஜனம் பண்ணாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்தில் அவர்கள் அவனுக்கு ஆறுதல் சொல்வதற்காக வந்திருந்தாலும் கூட சொந்த ஞானம், சொந்த ஆலோசனை உள்ளத்தை நிரப்பியபடியினால் அவரவருக்கு தெரிந்திருக்கிற விதத்தில் எல்லாம் யோபுவுக்கு ஆலோசனை கொடுத்து கொண்டே வந்தார்கள். யோபு சொல்லுகிறார், வாசிப்போம். யோபுவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யோபு 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீங்கள் பொய்யை பிணைக்கிறவர்கள், நீங்கள் எல்லோரும் காரியத்திற்கு உதவாத வைத்தியர்கள். நண்பர்களுக்கு ஒரு வார்த்தை யோபு சொல்கிறார். பொய்யை பிணைக்கிறீர்கள் என்ற வார்த்தைக்கு சரியான தமிழாக்கம், நடக்காத ஒன்றை கற்பனை பண்ணி பேசுகிறீர்கள். என்னென்ன நீங்கள் கெஸ் பண்ணுறீங்களோ அதை அப்படியே பேசிக்கிட்டு வரீங்க.
எது உண்மை இல்லையோ அதை உரத்த சத்தமாய் பேசுகிறேன் என்று சொல்லி யோபு வருத்தப்பட்டார். அது மட்டுமா, யோபுடைய நண்பர்கள் பேசி முடித்த சமயத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தை வாசிக்கலாமா? யோபு 38ஆம் அதிகாரம், யோபு 38ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். வசனம் 2. அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? அறிவில்லாத வார்த்தைகளினால் கர்த்தருடைய ஆலோசனையை மறைக்கிற, இருட்டடிப்பு செய்கிற, வெளியே கொண்டு வராதிருக்கிற இவன் யார் என்று எலிகோவை குறித்து ஆண்டவர் இங்கு பேசுகிற வார்த்தை பார்க்கிறோம். அதே சமயத்தில் இவைகளெல்லாம் கேட்ட யோபு ஒரு காரியம் உணர்ந்தார். ஒருவேளை எனக்கு வந்திருக்கிற சோதனைகளை குறித்து, எனக்கு வந்திருக்கிற பிரச்சனை குறித்து நான் சொன்ன வார்த்தைகளில் கூட தவறு இருக்குமோ என்று உணர்ந்தவராக ஒரு காரியம் சொன்னார். யோபு 42ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாமா? 42ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம், கேட்போம். 3 முதல் 5 வரை. அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அளப்பினேன் என்கிறேன். நீர் எனக்கு செவி கொடும், அப்பொழுது நான் பேசுவேன். நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. நண்பர்கள் சொன்ன வார்த்தையை திரும்ப யோபு சொல்லுகிறார். அறிவில்லாத வார்த்தைகளினால் அவர்கள் தங்களுடைய கர்த்தருடைய ஞானத்தை அந்தகாரப்படுத்தி இருக்கலாம், நானும் கூட அலப்பி இருக்கலாம் என்று சொல்லி எனக்கு அறியாத தெரியாத காரியத்தை பேசி இருக்கலாம் என்று கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்தும் பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தை என்னவென்று பார்க்க போகின்றோம். யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரை யோபு தாழ்த்தி பேசுகிறது நாம் பார்த்தோம். இதை குறித்து பவுல் சொல்கிற விளக்கம் என்ன தெரியுமா? 17 வருடங்கள் கமாலியல் பாதத்தில் அமர்ந்திருந்து வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொண்ட பவுல் ஒன்று சொன்னார். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் 9, 10 வசனங்களை வாசிக்க கேட்போம். வசனம் 9, 10 வசனங்களை வாசிக்க கேட்போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது, தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது, நிறைவானது வரும்போது நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும், குறைவானது ஒழிந்துவிடும். புரிந்து கொண்டீர்களா? நிறைவான இயேசு கிறிஸ்து வரும் பொழுதுதான் குறைவான எல்லாம் ஒழியும். பவுல் சொல்லுகிறார், எனக்கு சில வார்த்தைகள் புரியவில்லை, என்னுடைய அறிவே குறைந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். ஒன்று மட்டும் உண்மை, ஏதோ நமக்கு தெரிந்ததை பேசுகிறோம், தெரிந்ததை பேசும் பொழுது தேவையில்லாத காரியத்தை பேசிவிடுகிறோம். எனவே தான் நீதிமொழி புஸ்தகத்திலே 31ஆம் அதிகாரத்தில் குணசாலியான ஸ்திரீயை பற்றி பேசும் பொழுது ஞானம் விளங்க தன் வாயை திறக்கிறாள் என்று வாசிக்கின்றோம். இன்னைக்கு ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஞானத்தால் நிரப்ப விரும்புகிறார். சிலுவையில் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கொடுத்த பொழுது அவருடைய பாடுகளை குறித்து புரியாமல் பலர் பலவிதமான செயல்பாடுகளை செய்தார்கள், பலர் பலவிதமாக பேசினார்கள். இயேசு சொன்னார், இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். யோபுவின் நண்பர்கள் அறியாமல் பேசினது போல திரும்ப சொல்லுகின்றேன், பவுல் சொல்லுகிறார், எனக்கு கூட குறைந்த அறிவுதான் இருக்கிறது என்று. யோபு ஒத்துக்கொள்ளுகிறார், நான் கூட அறியாமல் பேசியிருக்கலாம் என்று. இப்படிப்பட்ட அறியாமல் பேசின பேச்சுக்கள், அறியாமல் நடந்த நடக்கைகளுக்குத்தான் கிறிஸ்து பிதாவின் சமூகத்தில் ஜெபித்தார், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலும் 8ஆம் வசனத்திலும் ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறது. 7ஆம் வசனத்தினுடைய இறுதி வரியிலே, நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. 8ஆம் வசனம் பாருங்க, கடைசி 2 லைன், நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. நிதானித்து என்பதற்கு இலங்கை தமிழிலே அவதானித்து என்று சொல்வார்கள். அதாவது என்ன பொருள் தெரியுமா? திட்டமாக விஷயத்தை தெரிந்து பேசுதல், அரைகுறையான ஞானத்தோடு பேசுவதல்ல என்பது பொருளாகும். இவ்விதமாய் கவனிங்க, நிதானமாய் பேசாதபடிக்கு, என்னவென்று புரியாமல் பேசுகிற காரியத்தை செய்யாதபடிக்கு
தவறுகள் வாழ்க்கையில் நடந்தபடியினால் 8ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? யோபு 42ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே ஆண்டு சொல்லுகிறார், புத்தியினமாய் பேசினீர் என்று சொல்லுகின்றார், உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன் என்று சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொல்லுகிறார் பாருங்கள். 8ஆம் வசனத்தில், என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான், நான் அவன் முகத்தை பார்த்து. யோபு உங்களுக்காய் ஜெபிப்பார், நான் அவன் முகத்தை பார்ப்பேன். சற்று கவனியுங்கள். 1830 வருடங்கள் கழித்து சிலுவையில் இயேசு கிறிஸ்து தொங்கிக் கொண்டிருக்கும் போதே அவர் முகத்தை பிதா பார்த்தார். அவர் வேண்டுதல் செய்தார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அன்றைக்கு யோபுவின் வேண்டுதலையும் அவன் முகத்தையும் பார்த்த இயேசு, அன்றைக்கு கர்த்தர் அப்படி பார்த்தார். யோபுவின் சிநேகிதருக்கு இரக்கம் காட்டினார். இன்றைக்கும் ஆண்டவர் இயேசுவின் முகத்தை பார்க்கிறார், இயேசுவின் வேண்டுதலை கேட்கிறார். காரியம் என்ன? அறியாமல் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பை வழங்குவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார். நாம் வாசிப்போம். பேதுரு சொல்லுகிற காரியம் என்னவென்று அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 3:17 வாசிக்க நாம் கேட்போம். சகோதரரே, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். உண்மையிலேயே இயேசுவை சிலுவையில் அடிக்கிற விஷயத்தில் அதிகாரிகளுக்கு தெரியவில்லை என்ன செய்கிறோம் என்று. பேதுரு சொல்லுகிறார், எருசலேமில் இருக்கிற யூத மக்களை பார்த்து, அதிகாரிகளை பார்த்து, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினால் கிறிஸ்துவை சிலுவையில் அடித்தீர்கள். இயேசு சிலுவையில் அடிக்கப்படும் பொழுது பவுல் வயது 27 வயது. அவரும் நினைத்தார், தேவ கோபாக்கினியினால் தான் கிறிஸ்து அடிக்கப்பட்டதாக யோசித்தார். பின்பு அவரை என்ன ஒத்துக்கொள்ளுகிறார்? வாசிக்கலாமா? ஒத்துக்கொள் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அதை பிரபஞ்சத்திற்கு பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. இந்த பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறிய மாட்டார்களே. அறிந்திருந்து செய்யவில்லை, அறியாமல் செய்தார்கள். ஏன்? பவுலும் கூட தன் வாழ்க்கையிலே தான் செய்கிறது இன்னதென்று அறியாமல் தான் செய்தாராம். வாசிக்கலாமா? 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 தீமோத்தேயு 1:13. முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். இன்றைக்கும் ஆண்டவர் பவுல் சொல்லுகிறார், அறியாமல் திருச்சபை துன்பப்படுத்தினேன். அதிகாரிகள் அறியாமல் செய்தார்கள், யூதர்கள் அறியாமல் சிலுவையில் அடித்தார்கள். ஏன்? புறஜாதிகளிலிருந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டு நாமும் கூட அறியாமல் தான் செய்து கொண்டிருந்தோம். வாசிப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1 பேதுரு எடுத்துக்கொள்வோம். 1 பேதுரு எழுதியதான 1ஆம் நிருபத்தில், இந்த பொதுவான நிருபத்தில் என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். நாம் எடுத்துக்கொள்வோம். 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 14. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி, அறியாமையினால் நாம் இச்சையோடு இருந்து கீழ்ப்படியாத பிள்ளைகளாய் காணப்பட்டோம். இப்பொழுது ஆண்டு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். வசனம் 30. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். தேவன் அறியாமையுள்ள காலங்களை காணாதவர் போல் இருக்கின்றார். என் அன்பு பிள்ளைகளை கவனித்துக் கொள்ளுங்கள். யோபுவின் நண்பர்கள் அறியாமல் பேசினார்கள். கர்த்தர் வேதனைப்பட்டார். யோபு பலி செலுத்தி பிரார்த்தனை செய்தார். யோபுவின் முகத்தை கர்த்தர் பார்த்தார். 1830 வருடம் கழித்து அறியாமல் அவர்கள் செய்த பாவத்திற்கு இயேசு ஜெபித்த பொழுது, பிதாவை மன்னியும் என்று கதறிய பொழுது, பிதா கிறிஸ்துவின் முகத்தை பார்த்தார். அதே ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு இரக்கம் செய்வார். அறியாதபடி சில வார்த்தைகளை பேசி இருந்தால், சரியாக புரிந்து கொள்ளாதபடிக்கு நடந்திருந்தால், ஆனால் ஒன்று, அறிந்தே செய்கிற பாவங்களுக்கல்ல,
அறியாமல் செய்கிற பாவங்களுக்கு. அறியாமல் தவறு செய்திருந்தால் கர்த்தர் இன்றைக்கு மன்னிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். முதல் வார்த்தையின் அடிப்படை அதுதான். இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களுக்கு மன்னிப்பீராக. இன்றைக்கும் இயேசு மன்னிக்க காத்திருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். இரண்டாம் வார்த்தைக்கு ஆதாரமாக நம் மத்தியில் தம்பி பிரகாஷ் முன் வந்து என்னாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வரை வாசிக்க கேட்போம். என்னாகமம் 21 6 முதல் 9 பிரகாஷ் வாசிப்பார்கள். என்னாகமம் 21 6 முதல் 9 வசனங்கள். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலுக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். அதனால் ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம். சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். ஆமென். இரண்டாவது வார்த்தைக்கு ஆதாரமாக என்னாகமத்தின் பக்கங்களிலே 21ஆம் அதிகாரத்துக்கு வந்தோம். சற்று நான் இந்த பகுதியை விளக்கி வார்த்தைக்கு வர விரும்புகின்றேன். என்னாம் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். சற்று கவனிக்கிறீர்களா? ஜனங்கள் செய்த பாவத்து நிமித்தம், ஜனங்களுடைய முறுமுறுப்பு நிமித்தம், அவர்கள் செய்த அக்கிரமத்தை நிமித்தம் ஆண்டவர் 40 நாட்களில் கடக்க வேண்டிய வனாந்தர பயணத்தை 40 வருஷமாய் மாற்றினார். சுற்றி நடந்து வா என்று சொன்னார். சுற்றி நடந்து வரும் பொழுது அவர்களுக்கு ஏற்பட்ட பிரயாண களைப்பு சலிப்பு நிமித்தமாக கர்த்தருடைய சமூகத்தில் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவர்கள் தாங்கள் செய்த பாவத்தை உணராமல் கர்த்தரை நொந்து கொண்டு பேசியது நிமித்தமாக கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பினார். கொள்ளிவாய் சர்ப்பம் என்கிற வார்த்தை சரியான எபிரேய மொழியின் அர்த்தப்படி சேராபின் என்று அர்த்தப்படுகிறது. சேராபின் என்கிற வார்த்தைக்கு சுத்திகரிக்கும் அக்கினி என்பது பொருள். அதாவது ஏசியா தீர்க்கதரிசி தேவாலயத்தில் நுழையும் பொழுது சேராபீன்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று கர்த்தரை செய்தாங்க, புகழ்ந்தார்கள்னு பார்க்கிறோம். திரும்ப சொல்லுகின்றேன், சேராபீன்கள் என்கிற வார்த்தைக்கு சுத்திகரிக்கும் அக்கினி என்பது பொருள். கத்தோலிக்க வேதாகமத்தினுடைய ஃபுட்நோட்டிலே இந்த எண்ணாம் 21க்கு கீழ் இதை கொடுத்திருக்கிறார்கள். சேராபின் என்ற வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள். மொத்தத்தில் இந்த கொள்ளிவாய் சர்ப்பம் தவறு செய்த மக்களை கடித்த பொழுது அநேகர் சாக ஆரம்பித்தார்கள். இப்பொழுது கர்த்தருடைய ஜனங்கள் மோசையை பார்த்து, நாங்கள் தான் தப்பு செஞ்சிட்டோம்னு சொல்லி அறிக்கையிட்ட பொழுது மோசே ஜெபிக்கின்றார். விளைவு என்ன தெரியுமா? கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு வெண்கல சர்ப்பத்தை நீ உருவாக்கு, அதை ஒரு கோலிலே மாட்டு என்று சொல்லுகின்றார். கோலிலே மாட்டிவை, எவன் எவன் கொள்ளிவாய் சர்ப்பத்தால் கடிக்கப்பட்டானோ அவன் வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கும் பொழுது கொள்ளிவாய் சர்ப்பத்தின் விஷம் நீங்கி பிழைப்பான் என்று சொன்னார். அப்படியே நடந்தது. அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த சம்பவத்திற்கு 1480 வருடங்களுக்கு பிறகு 1480 வருடங்களுக்கு பிறகு ஒரு சம்பவம் நடந்தது. என்ன? வெண்கல சர்ப்பத்தை நீ செய்விக்கிறாய் மோசே, அது வெண்கல உலோகம்தான், அதற்குள் விஷம் இருக்காது. ஜனங்கள் அதை நோக்கி பார்ப்பார்கள். சர்ப்ப ரூபத்தில் இருக்கும், ஆனால் விஷம் இருக்காது. 1480 வருஷங்களுக்கு பிறகு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாவ சாயலாக தொங்குவார், பாவம் இல்லாமல் தொங்கிக் கொண்டிருப்பார். அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் நிச்சயம் பிழைப்பார்கள். இதுதான் அங்கு சொல்லப்பட்ட சத்தியம். எடுத்து நாம் வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் 46ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது யோவான் 8:46 சொல்லுகிறது, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில்
யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? உங்களில் யார் என்னிடத்தில் பாவம் இருக்குன்னு சொல்ல முடியும்? கவனியுங்கள், ஒருவருமே சொல்ல முடியவில்லை. இப்ப நம்ம வாசிக்கலாமா இயேசு சொன்ன வார்த்தையை? யோவான் 3:14 பார்க்க இருக்கின்றோம். யோவான் 3:14 துவக்கி நாம் வாசிப்போம். சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். ஆண்டவர் கம்பேர் பண்ணுகிறார். பாய்சன் இல்லாத விஷமற்ற வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல பாவமற்ற குமாரன் உயர்த்தப்படுவார். கொள்ளிவாய் சர்ப்பத்திற்கு அடிபட்டவன் அதை பார்த்து பிழைத்தது போல எவன் என்னை நோக்கி பார்க்கிறானோ அவன் பிழைக்கிறவனாய் இருப்பார் என்று கர்த்தர் மோசே காலத்தில் நடந்ததை எடுத்து காட்டுகிறதை பார்க்கின்றோம். இதுதான் சிலுவையில் இயேசு கிறிஸ்து அறையப்பட்ட பொழுது நடந்தது. பாவத்தினால் நிறைந்தவனாய், அநேக ஆண்டுகள் பாவம் செய்தவனாய், பல கொலைகளை செய்தவனாக அரசாங்கத்தால் பிடிக்கப்பட்ட டிஸ்மாஸ் என்கிற அந்த கள்ளன் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது பாவத்தின் விஷத்தில் பாதிக்கப்பட்ட அவன் கிறிஸ்துவை நோக்கி பார்த்தான். சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவரே, செய்த பாவத்திற்காய் அடிக்கப்பட்டிருக்கிறேன், நீர் குற்றமற்றவர் அப்பா. ஒன்று செய்யும், முதராஜ்யத்தில் என்னையும் நினைத்தரணும். பாவத்தால் கடிக்கப்பட்ட இவன், பாவத்தால் பீடிக்கப்பட்ட இவன் கிறிஸ்துவை நோக்கி பார்த்தான். இயேசு உடனே சொன்னார், இன்றைக்கு என்னோட கூட பரதீசில் இருப்பார். எபேசியர் 4:8 சொல்லுகிற விதமாய் கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது கவனியுங்கள், பரதீசில் காணப்பட்ட அனைவரையும் மனம் திரும்பின இந்த கல்லனையும் பரலோகத்தில் கொண்டு போய் சேர்த்தார். திருமது வார்த்தை சொல்லுகிறேன், அன்றைக்கு சிலுவையில் அறையப்பட்ட கள்ளன், பாவத்தால் பீடிக்கப்பட்ட கள்ளன் கிறிஸ்துவை நோக்கி பார்த்தான். என்னை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனுக்கு மனதுருகினார். இன்றைக்கும் கூட எந்தெந்த நேரத்தில் உள்ளத்தில் உணர்ந்தவர்களாய் அவரை நோக்கி பார்க்கிறோமோ, யாரவர்? பாவமற்றவர், எனக்காக அடிக்கப்பட்டார், குற்றம் இல்லாதவர், வாசை இல்லாத கர்த்தர், பயங்கர அக்கிரமக்காரனாகிய எனக்காக அடிக்கப்பட்டார் என்று குறைவுகளால் பிரச்சனைகளால் நாம் பாதிக்கப்படும் பொழுது அவரை நோக்கி பார்க்கும் பொழுது இயேசு மனதுருகுகிறார். உடனே வாக்கு கொடுக்கிறார், இன்றைக்கு என்னோட கூட பரதீசில் இருப்பாய். கிறிஸ்து சொன்ன 2ஆம் வார்த்தையின் தாற்பயம் அதை 1480 வருஷங்களுக்கு முன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்த மக்கள் பிழைத்தது போல இன்றைக்கும் கூட கவனிங்க, கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற மக்கள் பிழைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நித்திய ஜீவனுக்கு தகுதியான பிள்ளைகளாகத்தான் இருக்கிறார்கள். 2ஆம் வார்த்தையின் மகிமையை நாம் பார்த்தோம். கர்த்தர் தாமே நடத்துவாராக. 3ஆம் வார்த்தைக்கு ஆதாரமாக 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 26 முதல் 28 வரை தம்பி தமயந்தன் வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்கள் 3:26 முதல் 28. அப்பொழுது உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக அவள் குடல் குறித்ததினால் ராஜாவை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்துவிடும் என்றாள். மற்றவள், அது எனக்கும் வேண்டாம், உனக்கும் வேண்டாம், பிளந்து போடுங்கள் என்றாள். அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்லாமல் அவளுக்கு கொடுத்து விடுங்கள், அவளே அதன் தாய் என்றான். ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள். சாலமோன் ஆட்சி செய்த பொழுது நடந்த ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்க கேட்டோம். நல்ல கவனிங்க பிள்ளைகளே, ஒரு வித்தியாசத்தை பார்த்து கொள்ளுங்க. உண்மையான தாயை கண்டுபிடித்து அந்த குழந்தையை பராமரிக்கப்பட ஒப்பு கொடுத்தவர் சாலமோன். 1044 வருஷம் கழித்து உண்மையாக பராமரிக்கிற மகனை அடையாளம் காட்டினவர் கிறிஸ்து. திரும்ப சொல்லுகின்றேன், அந்த குழந்தையை குறித்த 2 ஸ்திரீகள் சண்டையிட்ட பொழுது குழந்தையின் உண்மையான தாயை கண்டுபிடித்து குழந்தையை பராமரிக்க கையில் கொடுத்தார் சாலமோன். 1044 வருடம் கழித்து கிறிஸ்து
தம்முடைய தாய் மரியாளை பராமரிக்கிற உண்மையான மகனை அடையாளம் காட்டுவதை பார்க்கின்றோம். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 13:55 வசனம் 56 வசனத்தை வாசிக்கலாம், கேட்போம். மத்தேயு 13:55-56. இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா? இவன் சகோதரிகள் எல்லோரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? இங்கே இயேசு கிறிஸ்துவுக்கும் கவனிங்க, பிறப்புக்கு பிறகு யோசேப்பு தன் மனைவியாக மரியாளை நடத்தின நாட்களிலே பிறந்த குழந்தைகள் பற்றிய பட்டியல் கொடுக்கப்படுகின்றன. இயேசுதான் இவர்களுக்கு எல்லாருக்கும் மூத்த சகோதரன். யோசேப்பு சம்பந்தம் இல்லாமல் மரியா கர்ப்பத்திலே பரிசுத்தாய் வல்லமையில் பிறந்தவர் இயேசு. அதற்கு பிறந்த பிள்ளைகளுடைய குறிப்புகள் யோசே, சீமோன் இவர்களை குறித்து வரலாற்றிலே குறிப்புகள் கொடுக்கப்படவில்லை. ஆனால் யாக்கோபு என்கிற அந்த குறிப்பிட்ட பிள்ளை வளர்ந்தது. அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு அப்போஸ்தலர் கூட இணைந்து பணியை செய்தார். இவர் பேசுகிற அருமையான உரையாடலை அப்போஸ்தலர் 15 பதிவு செய்திருக்கிறார் லூக்கா. மேலும் நாம் வைத்திருக்கிற பைபிளில் யாக்கோபு எழுதிய பொதுவான நிருபம் இந்த யாக்கோபை எழுதியதுதான். மட்டுமல்ல, யூதா என்கிற வார்த்தை வாசித்தீர்கள் சகோதரர் பட்டியலிலே. யூதா என்பவரும் கூட யூதா எழுதிய பொதுவான நிருபத்தை, வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முந்தைய புஸ்தகத்தை இவர்தான் எழுதியிருக்கிறார். ஆனால் ஒன்று, ஏன் கர்த்தர் யாக்கோபு யூதாவை குறித்து சொல்லாமல் யோவானை குறித்து சொன்னார் என்றால், யாக்கோபு யூதா மரியாளை கைவிட்டார்களா? இல்லை பிரியமானவர்களே, சரித்திர உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். மரியாள் மரிப்பதற்கு முன்பதாகவே யாக்கோபு இரத்த சாட்சியாக மரித்து விட்டார், யூதாவும் மரித்து விட்டார். ஆனால் 110 வயதிலே இயற்கையாக மரித்த யோவான் தான் மரியாளை கடைசி மூச்சு வரை காப்பாற்றினார். ஆண்டவருக்கு தெரியும், தம்முடைய தாயின் மரணம் வரை கூட இருந்து பராமரிக்கிற மகன் யார்? யோவானை கர்த்தர் அடையாளப்படுத்துகிறார். இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லுகிறேன். நம்மை பராமரிக்க கவனிங்க, நம்மை கவனித்து கொள்ள இறுதி வரை யாருக்கு முடியும் என்று கர்த்தர் தீர்மானித்திருக்கிறார். நாம் நமக்குள் பல திட்டங்களை செய்து கொண்டிருப்போம். என் மகன் கவனிப்பான், கவனிங்க, மகள் கவனிப்பாள். வீட்டில் ஒரு 5 பிள்ளைங்க இருந்தாங்கன்னா மூத்தவன் பொறுப்பாய் கவனிப்பான், அல்லது கடைசி மகனை செல்லமாய் வளர்த்தேன் அவன் கவனிப்பான். 1000 திட்டங்கள் நாம் போடலாம். ஆனால் நம்மை கடைசி மூச்சு வரை பராமரிக்க யாருக்கு முடியும் என்று கர்த்தர் தீர்மானித்திருக்கிறாரோ அவர்களை அவர் நமக்கு நிச்சயம் அடையாளம் காட்டுவார். இது தெரியாதிருக்கிற பெற்றோர் தான் பிள்ளைகள் மத்தியிலே அரசியல் செய்து கொண்டிருப்பார்கள். இன்றைக்கு ஒரு மகனை நேசித்து நல்லா பேசுவாங்க, டக்குன்னு இன்னொரு பிள்ளையை நாளைக்கு நேசித்து பேச வாய்ப்பு உண்டு. இந்த அரசியல் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் வேதத்தின்படி எடுத்துக்கொண்டால் எந்த ஒரு பெற்றோர் கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறார்களோ அந்த பெற்றோருக்கு, அந்த பெற்றோரை குறித்து தேவனுக்கு மட்டும் தெரியும் எந்த மகன் கடைசி மூச்சு வரை உங்களை பராமரிப்பார் என்று. சில பெற்றோர் தங்கள் மகனை அல்லது மகளை நம்பி முற்றிலுமாய் தங்களுடைய எல்லா காரியத்தையும் அர்ப்பணித்து பிறகு தங்கள் மகளாலேயே அடித்து கொலை செய்யப்பட்ட பெற்றோர் உண்டு. கடைசி நாட்கள் வேதனைப்பட்டு மரணம் அடைந்த தாய் தகப்பன் உண்டு. இயேசுக்கு மட்டும் தெரியும். எனவே சொல்லுகிறார் 3ஆம் வார்த்தையிலே யோவானை பார்த்து அதோ உன் தாய் என்றவர், மரியாளை பார்த்து அதோ உன் மகன் என்று சொன்னார். ஒருவேளை யாக்கோபு யூதா என்ன ஆனார்கள்? இருக்கிறார்கள். அவர்கள் தாயை புறக்கணிக்கவில்லை. ஆனால் அவர்கள் தாயின் மரணத்திற்கு முன்பதாகவே இரத்த சாட்சியாக மரிப்பது கர்த்தர் திட்டத்தில் இருந்தபடியினால் அதிக நாள் வாழக்கூடிய
இயற்கையாய் மரணம் அடையக்கூடிய யோவானை கர்த்தர் மகனாக அடையாளம் காட்டுகிறதை பார்க்கிறோம். இந்த காலை நேரத்தில் பெற்றோருக்கு மிக முக்கியமாய் சொல்லுகிறேன், உங்கள் எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மட்டும் அறிந்திருக்கின்றார். 31ஆம் சங்கீதம் எடுத்துக்கொள்ளலாமா? வாசிக்க நாம் கேட்போம். 31ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். வசனம் 15. என் காலங்கள் உம் கரத்தில் இருக்கிறது, உம் கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கும் என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். என்னை தப்புவியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பெற்றோர்களை கவனியுங்கள். யூடியூப் வாயிலாக செய்தி கேட்கிற அருமையான பெற்றோரை கவனித்துக் கொள்ளுங்கள். உங்கள் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. காலம்னு கொடுத்திருக்கா பைபிளில், காலங்கள்னு கொடுத்திருக்கா? வாசிக்க கேட்போம். 31ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தை திரும்ப பாருங்க. என் காலங்கள் தான் கொடுத்திருக்காங்க. அர்த்தம் என்ன தெரியுமா? எதிர்காலத்தை குறித்து மட்டுமல்ல, அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? என் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மூன்றுமே கர்த்தர் கரத்தில் இருக்கிறது. சற்று கவனியுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்காக என்ன கஷ்டப்பட்டீங்க, இப்போ என்ன கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, இனிமே எப்படி இருக்குங்கிற 3 காலங்களையும் அறிந்தவர் யார் மட்டும்தான்? கர்த்தர் மட்டும்தான். ஆகவே தான் சில பெற்றோர் விஷயம் தெரியாம இன்றைக்கு ஒரு பிள்ளையை சிநேகிப்பதும், நாளைக்கு அந்த பிள்ளையை பகைப்பதும், இன்றைக்கு ஒரு பிள்ளையை பகைக்கிறதும், நாளைக்கு தயவை நாடுகிறதுமான காரியத்தில் இருக்கிறார்கள். நான் திட்டமாய் சொல்லுகிறேன், நீங்கள் ஜெபத்தோடு காத்திருக்கும் பொழுது கடந்த காலத்தில் நீங்கள் பட்ட கஷ்டங்களை அறிந்திருக்கிறவர், நிகழ்காலத்தில் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறவர், எதிர்காலத்தில் எந்த வயதில் மரிப்பீர்கள் என்று கர்த்தருக்கு தெரியும். அதுவரை பராமரிக்கிற பிள்ளையை கர்த்தர் உங்களோடு கூட ஐக்கியப்படுத்துவார். இந்த நம்பிக்கை ஒரு நாள் மாறக்கூடாத பிள்ளைகளே. எனவே இயேசு சொன்ன வார்த்தை சொன்னதுதான், அதோ உன் மகன், அதோ உன் தாய் என்கிற வார்த்தை கர்த்தர் சொன்னார். பிரைஸ் தி லார்ட். பிரியமான பிள்ளைகளே, 4ஆம் வார்த்தைக்கு ஆதாரமாக நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வரை வாசிக்க நாம் கேட்க போகிறோம். நியாயாதிபதிகள் 6 11 முதல் 13 வரை தம்பி இஸ்ரவேல் ஜெயவேல் அவர்கள் நம் மத்தியிலே வாசிப்பார்கள். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியசேரனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையோ என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்களை எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மிதியானியர் கையில் எங்களை ஒப்புக்கொடுத்தாரே என்றான். பிரியமானவர்களே, கிதியோன் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை 4ஆம் வார்த்தைக்கு ஆதாரமாக வாசிக்க கேட்டோம். இயேசு சிலுவையிலே சொன்ன 4ஆம் வார்த்தை, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டேன்? கைவிடப்படுகிறதுல நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? நம்முடைய குறைகளுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக நாம் கைவிடப்படுகிறோம். ஆனால் பாவமற்றவராக, குற்றமற்றவராக இருந்து நமது பாவங்களால் அவர் கைவிடப்பட்டவராக துடித்தார். எடுத்து நாம் வாசிப்போம். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 12 22ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். 12:22. கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கிக் கொள்ள பிரியமானபடியினால்
கர்த்தர் தம்முடைய நாமத்தை நிமித்தம் தம்முடைய ஜனத்தை கைவிடவே மாட்டார். ஒன்று தெரியுமா? அன்றைக்கு ஆகார் பெயர் வைத்தார்கள் லகாய் ரோயி என்று. நீர் என்னை காண்கிற தேவனாக இருக்கிறேன். இஸ்மவேலின் தாய் வைத்த பெயர் அது. ஆனால் கவனித்துக் கொண்டீர்களா? இஸ்ரவேலின் ஜனங்களுக்கு சாமுவேல் சொல்கிறார், தம்முடைய நாமத்தை நிமித்தம் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். எல்லா நேரம் அப்படி இருப்பாரா? கைவிடாமல் இருப்பாரா? நாம் என்ன செஞ்சாலும் சரின்னு சொல்லிடுவாரா? வாசிக்கலாமா? 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கேட்கும் தாவீது சாலமோனுக்கு கொடுக்கிற அறிவுரை. 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். நீ கர்த்தரை தேடினால் அவர் உன்னோடு கூட இருப்பார். நீ அவரை விட்டு விட்டால் அவரும் என்றைக்கும் உன்னை கைவிட்டு விடுவார். சொல்ல புரியுது உங்களுக்கு? என்ன நாம் செய்கிற பாவத்தினால், கவனிங்க, நாம் கர்த்தரை விட்டு விலகுகிறதுனால் அவர் நம்மை கைவிடுகிற தேவனாக இருக்கின்றார். எத்தனையோ ஊழியக்காரர்கள் தேவனுக்கு விரோதமாக ஊழியத்தை செய்து தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக ஆட்ட பாட்டங்கள் காட்டும் பொழுது ஒரு நாள் வருகிறது, கர்த்தர் கைவிட்டு விடுகின்றார். திரும்ப சொல்லுகிறேன், ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு பயந்திருக்கும் போது கைவிடவே மாட்டார். ஆனால் தேவனுக்கு பயப்படாதபடிக்கு இஷ்டம் போல் ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு நேரம் வரும், அவர் கைவிடுகிற தேவனாக இருப்பார். இதைத்தான் சத்திய வேதம் தெளிவாக போதிக்கிறது. வாசிக்கலாமா? நியாயாதிபதி புஸ்தகத்துக்கு வாருங்கள். 6ஆம் அதிகாரம். எல்லாரும் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். அவங்க செய்த பாவத்தினால் கர்த்தர் அவர்களை கைவிட்டு விட்டார் அர்த்தம். வாசிங்க பார்ப்போம். வசனம் 7 வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியரின் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது, இவங்க பொல்லாப்பு செஞ்சு கர்த்தரால கைவிடப்பட்டுட்டு தேவனே தேவனே சொல்லி கதறி கதறி அழுது முறையிடுகிறார்கள். அப்ப கர்த்தர் கொடுத்த விளக்கம் என்ன தெரியுமா? 8ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கவனமாய் பின்பற்றுங்கள். கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களிடத்திற்கு அனுப்பினார். பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசி என்று வருகிற இடத்தில் எல்லாம் கவனியுங்கள், தீர்க்கதரிசிகளாக இருந்து ஊழியம் செய்கிற மக்களை குறித்த வார்த்தை. ஆனால் தேவனுடைய மனுஷன் என்று வருமானால் யாஷர் ஜபக்குழுவை சேர்ந்தவர் என்பது பொருள். 8ஆம் வசனம் பாருங்க. அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தியர் கையின் என்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கையின் என்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்று சொன்னார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க என் பேச்ச கேட்கல, கர்த்தர் சொல்றார். எனவே தான் முறையிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இது சொன்ன பிறகு கவனிங்க, சில காலங்கள் கடந்து போனது. இன்னும் மீதியானியர் இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்குவதை நிறுத்தியதாக இல்லை. இப்பதான் கிதியோன் ஒரு காரியம் செய்கிறார். மனாசே கோத்திரத்தை சேர்ந்த கிதியோன் கோதுமை எல்லாம் விளைந்து விட்டது. மலையின் மேல் ஏற்றி கொண்டு போய் அதை பதர் பிரிக்க கோதுமையை செய்தால் தூரத்தில் பார்க்கிற மீதியானியர் இன்னும் 3-4 நாட்கள்ல மூட்டை பிடிச்சு வச்சிருவானுங்க, போய் எடுத்துக்கலான்னு வந்துடுவான்.
அவன் பார்க்க பதர் பிரிச்சா தானே செய்வான்னு காற்றோட்டமான மலை மீது பதர் பிரிக்காம பள்ளத்தாக்கில் இருக்கிற திராட்சை பழங்களை ஆளையாடுகிற ஆலைக்கு எதிராக தாமேல குப்பை வந்தாலும் பரவாயில்லன்னு மறைச்சு வச்சு ஒளிச்சு வச்சு அங்கவ பதர் பிரித்து கொண்டிருக்கிறார். வேடிக்கையான வார்த்தை பார்க்கலாமா? நியாயாதிபதி 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியசிரியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவன் குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கிதியோன், மலை மேல நிக்கணும், நீ நடுங்கி பயந்து ஒளிச்சுக்கிட்டு எதிரிக்கு பார்க்கக்கூடாதுன்னு பள்ளத்தாக்கில் பதர் பிரிச்சுக்கிட்டு இருக்க. என்ன வார்த்தை சொன்னார் பாருங்களேன். வசனம் 12, கர்த்தருடைய தூதனானவர். பழைய ஏற்பாட்டில் தூதனானவர்னு வந்தால் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிற வார்த்தை. அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றான். கவனிச்சிங்களா? பராக்கிரமசாலி சொன்னது கரெக்டா இல்லை பயந்தாங்கொள்ளின்னு சொல்லியிருக்கணுமா? பயந்தாங்கொள்ளி தான் சொல்லியிருக்கணும். அவன் பயந்துகிட்டு போர் அடிக்கிறார் கிதியோன். ஆனால் கர்த்தர் பாருங்க, பராக்கிரமசாலி என்கிறார். திருச்சபை மக்களுக்கு சொல்லுகிறேன், யூடியூப் வாயிலாக செய்தி கேட்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுக்குள் கர்த்தர் பராக்கிரமத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் சாத்தான் அனாவசியமான பயத்தை உள்ளே ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறான். ஒரு வார்த்தை வருது பார்த்தீங்களா? வசனம் 10, எமோரியர் தேவர்களுக்கு பயப்பட வேண்டாம். சரிங்களா? எமோரியர் தேவருக்கு பயப்பட வேண்டாம். சில கிராமங்களில் சொல்லுவாங்க, நீ யார்கிட்ட விட விளையாடு, முனிகிட்ட மட்டும் விளையாடாத. ஏன்? அது வேர்ல்டு லெவலில் பயங்கரமான பிளேயர். அது நல்லா கவனிங்க. சில சொல்லுவாங்க, சில தேவர்கள் பேரை சொல்லி, இதுகிட்ட விளையாடினாத, உன்னை கொன்னே போட்டுரும், உருவழிச்சிடும். ஒன்று சொல்கிறேன், எமோரியர் தேவர்களுக்கு பயப்படாதுன்னு கர்த்தர் சொன்னார். நம்ம ஆளு மீதியானியருக்கும் பயப்படுறாரு, பல விஷயங்களில் பயப்படுறாரு. பயந்து போய் மறைமுகமாக பதர் பிரிக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், இயேசு சொன்னார் பராக்கிரமசாலியேன்னு சொன்னார். பத்தனை தெரியுமா? நமக்குள் இருக்கிற பராக்கிரமம் நமக்கே தெரியாதபடிக்கு பிசாசு நம்ம என்ன செஞ்சிருக்கான்? கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறான். என் அன்பு பிள்ளைகளே, அடிக்கடி சில சொல்லுகிற வார்த்தை இதுதான், ஐயா ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ விரும்புகிறேன், எனக்கோ தோல்விதான் வந்து கொண்டிருக்கிறது, என்னை நானே அடக்க முடியாமல் தவறு செய்கிறேனே, ஏன் எனக்கு இந்த நிலை? ஆனால் ஒன்று கேட்கிறேன், இதற்காக நீங்கள் ஜெபித்ததுண்டா என்று கேட்கிறேன். ஜோமன் இருக்க மாட்டீங்க. கண்ணீரோடு அழுது என்னை அடிக்கடி ஆட்கொள்ளுகிற, என்னை மேற்கொள்ளுகிற இந்த சுபாவத்தை விட்டு எனக்கு விடுதலையை தாரும் என்று கேட்டால் தேவன் நிச்சயமாக கிரியை செய்வார். எனக்கு இன்னும் ஒரு சம்பவம் ஞாபகத்தில் இருக்கிறது. என்னை விட அந்த சகோதரிக்கு 12 வயது பெரியவர்கள். அவர்கள் இல்லத்தில் ஜெபக்கூட்டம் நடத்த கூப்பிட்டார்கள். அங்கு அடிக்கடி சென்று கர்த்தருடைய வார்த்தை பேசினேன். சகோதரியின் கணவரும் கூட தொடப்பட்டார், உறவின் மக்கள் தொடப்பட்டார்கள். ஒவ்வொரு முறையும் வரும் பொழுது சகோதரியின் கணவரும் அவர்கள் சொல்லுகிற வார்த்தை தெரியுமா? என்ன பிரச்சனை குடும்பங்கள் நடக்கிறதோ அது அப்படியே கர்த்தர் பேசுகிறார் ஐயா, நல்ல அருமையாக கர்த்தர் கிரியை செய்கிறார். ஒரு நாள் சகோதரி சொன்னாங்க, அக்கா அக்கான்னு பிரியமாக பேசுகிறீங்க, உங்கள்கிட்ட இருக்கிற அன்பை குறித்து ரொம்ப சந்தோஷப்படுறேன், உங்களை தம்பின்னு சொல்ல எனக்கு தகுதி கிடையாது, கர்த்தருடைய ஊழியக்காரன் நீங்கள். ஆனால் ஒன்று நான் கேட்குறேன், நீங்கள் இப்போ தனிமையாக இருக்கிறதுனால கேட்குறேன், மனசு திறந்து சொல்லுங்கள், எனக்கு ஏன் வெற்றி வாழ்க்கை இல்லைன்னு கேட்டாங்க. அக்கா என்ன சொல்லின்னு கேட்டேன். அக்கான்னு பிரியமாக பேசுகிறீங்க, அடிக்கடி என்னுடைய எண்ணங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. அழுதார்கள். அவள் சொல்வதை நான் விளங்கி கொண்டு கேட்டேன், அக்கா இந்த நிலைமை மாற ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? இல்லைப்பா, ஜெபம் பண்ண பிறகு இது என் பலகீனம்தான், இப்படித்தான் இருப்பேன், இதுதாக்க தப்பு, பராக்கிரமசாலியை உன்னோடு கர்த்தர் இருக்கிறார்,
நமக்குள் கர்த்தர் ஜெயமுள்ள வாழ்க்கையை வைத்திருக்கிறார். நமக்குள் கர்த்தர் வல்லமை வைத்திருக்கிறார். ஆனால் பிசாசு நீ இப்படித்தான் இருப்ப, நீ இப்படிதான் இருப்பேன்னு சொல்லி 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 மட்டம் தட்டி உட்கார வச்சிடறான். அவன் சொல்லுகிறார், பயத்தோடு செய்கிறார் கிதியோன். கர்த்தர் சொன்னார் பராக்கிரமசாலியே. அடுத்த வார்த்தைக்கு வரலாமா? 13 வசனத்தில் பாருங்க, கைவிட்டீரே. வசனம் 13, கைவிட்டது ஏன்? இயேசு சிலுவையில் சொன்னார் அல்லவா, ஏன் என்னை கைவிட்டீர்? கைவிட்டது ஏன்? 14 வசனம் பாருங்க, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா. கொஞ்சம் கவனிங்க, கைவிடலைன்னு அர்த்தம். கைவிட்டீரேன்னு கேட்குறிய, நீங்க பண்ண தப்புக்கு தான் கர்த்தர் விலகி இருக்கிறாரு. கிதியோன், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. 15 வசனம் பாருங்க, என் குடும்பம் சின்னது. கவனிங்க, என் குடும்பம் ரொம்ப சின்னது, என் குடும்பம் ரொம்ப எளியதாக இருக்கிறது. கவனிக்கிறீங்களா? அப்படி சொன்ன உடனே வார்த்தையை பாருங்க, 16 வசனம், நான் உன்னோடு கூட இருப்பேன். திரும்ப சொல்கிறேன், 11 வசனத்தில் பயத்தோடு பதம் பிரிக்கிறார். 12 வசனத்திலே கர்த்தர் பராக்கிரமசாலி என்கிறார். 13 வசனத்தில் கைவிடப்பட்டோம் என்று கதறுகிறார் கிதியோன். 14 வசனத்தில் உன்னை அனுப்புகிற நான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 15 வசனத்திலே என் குடும்பம் சின்னதே, நான் ரொம்ப எளியவென்றார். 16 வசனம், நான் உன்னோடு கூட இருப்பேன். இந்த நேரத்தில் தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தை அது என்ன தெரியுமா? கிதியோனுக்கு கிறிஸ்து தரிசனமாகி இவ்வளவு உற்சாகப்படுத்தினவர் ஒரு நாள் வந்தது, கைவிடப்பட்டவராக துடித்தார். கைவிடப்பட்டால் எப்படி இருக்கும் என்று பாடுகளை அவர் கடந்து வந்திருக்கிறார். எனவே இன்னைக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், இந்த திருச்சபை மக்களுக்கு சொல்லுகிறேன், யூடியூப் வாயில கேட்கிற எல்லாருக்கும் சொல்லுகிறேன், உங்களுடைய தவறுகள், உங்களுடைய பாவங்கள், உங்கள் பிரச்சனைகளால் கைவிடப்பட்டதை போல உணர்ந்தாலும் கண்ணீரோடு மன்றாடும் பொழுது கர்த்தர் நம்மை பார்த்து சொல்வார், பராக்கிரமசாலியே. சிலருக்கு என்ன தெரியுமா, நானே ஒழுங்கில்லை, என் குடும்பத்தை எங்கே திருத்த போகிறேன். சிலருக்கு எண்ணங்கள் அப்படி இருக்கும். ஆண்டு சொல்லுகிறார், உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா, நான் உன் கூட இருப்பேன். அன்றைக்கு சிலுவையில் இயேசு கிறிஸ்து துடிக்கும் போது மெய்யாகவே கைவிடப்பட்டவராக துடித்தார். இன்னைக்கு நாம் கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீரோடு கூட, தேவனே, என் தவறுகளால், என் பிழைகளால் நான் குறைவுள்ளவனாக, கைவிடப்பட்டவனாக அங்கலாய்த்து கொண்டிருக்கிறேன், எனக்கு இறங்கும் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து நிச்சயமாக நமக்குள் இருக்கிற பராக்கிரமத்தை வெளியே கொண்டு வருவார், தைரியப்படுத்துவார். உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா. ஞாபகம் இருக்கிறதா? சிலுவையிலே கைவிடப்பட்டவராக துடித்த இயேசு சீஷரை பார்த்து சொன்னார், நான் உங்களை அனுப்புகிறேன், பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் கூட இருப்பேன். அது கிதியோனுக்கு சொன்ன அதே வார்த்தையை நமக்காய் கைவிடப்பட்ட இயேசு இன்றைக்கும் சொல்லுகிறவராக இருக்கிறார். இந்த நம்பிக்கை நமக்கு ஊற்றப்பட்டிருக்குமானால் 4ஆம் வார்த்தையை கனப்படுத்துகிற பிள்ளைகளாக நிச்சயமாக இருப்போம். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, 5ஆம் வார்த்தை, இயேசு கிறிஸ்து தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். இந்த வார்த்தை தியானிக்கும் ஆதாரமாக பழைய ஏற்பாட்டு சம்பவம் ஒன்றை வாசிக்க கேட்க போகிறோம். 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 13 முதல் 17 வரை வாசிக்க கேட்போம். அருமையான மகன் தீமோத்தேயு மணிவண்ணன் அதை இப்பொழுது வாசிப்பார்கள். 2 சாமுவேல் 23 13 முதல் 17. 30 தலைவர்களுக்குள்ளே இந்த 3 பேரும் அறுப்பு நாளிலே அதுல்லாம் கெபியிலே தாவீதினிடத்தில் போயிருந்தார்கள். பெலிஸ்தரின் தண்டு ரெப்பாயீம் பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கின போது தாவீது அரணான ஒரு இடத்தில் இருந்தான். அப்பொழுது பெலிஸ்தரின் தானியம் பெத்லகேமிலே இருந்தது. தாவீது பெத்லகேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீர் மேல் ஆவல் கொண்டு, என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான். அப்பொழுது இந்த 3 பராக்கிரமசாலிகளும் பெலிஸ்தரின் பள்ளத்தாக்கிலே துணித்து புகுந்து போய் பெத்லகேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றில் தண்ணீர் கொண்டு தாவீதினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டு, கர்த்தா
கர்த்தாவே, தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் வந்த அந்த மனுஷரின் ரத்தத்தை குடிக்கும் இந்த செயல் எனக்கு தூரமாய் இருப்பதாக என்று சொல்லி அதை குடிக்க மனதில்லா இருந்தான். இப்படி இந்த 3 பராக்கிரமசாலிகளும் செய்தார்கள். ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, 5ஆம் வார்த்தை தாகமாய் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். பழைய ஏற்பாட்டு சம்பவத்தை நாம் வாசிக்க கேட்டோம். இதை நான் விளக்கும் வண்ணமாக ஒரு வசனத்தை வாசித்துக் கொள்வோம். எடுத்துக்கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் வசனத்தை வாசிக்கும் பொழுது உள்ள இருக்கிற பதங்கள் மிக மிக முக்கியமானவை. 2 சாமுவேல் 5, 17, 18 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். வசனம் 17, 18. தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லோரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது ஒரு அரணிப்பான இடத்திற்கு போனான். தாவீது அரணிப்பான இடத்திற்கு போனார். ஞாபகம் வச்சுக்கிடுங்க. தாவீது அரணிப்பான இடத்துக்கு போன சமயம். 18ஆம் வசனத்தை வாசிப்போம். பெலிஸ்தரோ வந்து ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள். ரெப்பாயிம் என்கிற வார்த்தைக்கு ராட்சத பள்ளத்தாக்கு என்று பொருள். ராட்சத பள்ளத்தாக்காகி கவனிங்க. ரெப்பாயிம் பள்ளத்தாக்கில் பெலிஸ்தர் வந்து அங்கு பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். இப்ப வாசிக்கலாமா? இந்த நேரத்துல தான் தாவீது தண்ணீர் தாகம் எடுத்து என்ன செய்தார் என்று 39 வருடங்கள் கழித்து இதை வேதம் நமக்கு விளக்குகிற 39 வருஷத்துக்கு பிறகு அன்றைக்கு நடந்ததை எடுத்து காட்டுகிறார்கள். வாசிக்கலாம். 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். வசனம் 13. 30 தலைவருக்குள்ளே இந்த 3 பேரும் அறுப்பு நாளிலே அதுல்லாம் கெபியிலே தாவீதிடத்தில் போயிருந்தார்கள். பெலிஸ்தரின் தண்டு ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கின போது பெலிஸ்தர் ரெப்பாயிம் பள்ளத்தாக்கில் பாளையம் இறங்கின பொழுது 39 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. 15ஆம் வசனம் வாசிங்க. வசனம் 15. தாவீது பெத்லகேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீரின் மேல் ஆவல் கொண்டு என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான். கொஞ்சம் கவனிங்க. இங்கு தாவீது தன் தாகத்துக்கு தண்ணீர் கேட்கிற காட்சியை பார்க்கிறீர்கள். 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தாவீது அரணான இடத்தில் இருந்தான். என்ன படிச்சுக்க முந்தே? அரணிப்பான இடத்தில் தாவீது இருந்தார். ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தர் பதுங்கி இருந்தார்கள். இங்கு வாசிக்கிறோம் 39 வருஷம் கழித்து அந்த சம்பவம் ஞாபகப்படுத்தப்படுகிறது. 13ஆம் வசனத்தில் பெலிஸ்தரின் தண்டு பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கினார்கள் என்று 2 சாமுவேல் 23, 13. 14ஆம் வசனம் அரணான இடத்தில் தாவீது காணப்பட்டார். இப்பதான் தாவீதுக்கு தாகம் எடுக்கிறது. வாசிக்கலாமா? 15ஆம் வசனத்திலே பெத்லகேமின் ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீரின் மேல் ஆவல் கொண்டு. கவனிங்க. ஒவ்வொரு பட்டணத்துக்கும் ஒலிமுக வாசல் என்று வாசல் இருக்கும். ஒலிமுக வாசல் என்பது ஊர் பஞ்சாயத்து கூடுகிற இடம் என்று விளங்கிக் கொள்ளுங்கள். திரும்ப சொல்லுகிறேன். ஒலிமுக வாசல் என்பது ஊர் பஞ்சாயத்து கூடுகிற, நாட்டாமை நடத்துகிற, நியாயம் கற்பிக்கிற இடம் என்று விளங்கிக் கொள்ளுங்கள். அவர்கள் ஒளிமுக வாசலில் தங்கள் சத்துருக்களோடு பேசுவார் என்று 127ஆம் சங்கீதத்தில் வாசிக்கின்றோமே. இது ஊர் பஞ்சாயத்து கூடுகிற இடத்தில் ஒரு அருமையான கிணறு. அந்த கிணற்றின் தண்ணீர் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். சரித்திரத்தில் கொடுத்துருக்காங்க, தாக சாந்திக்கு குடித்து கொண்டே இருக்கலாம் போல இருக்குமா, அவ்வளவு அருமையான தண்ணீர். அதன் மேல் தாவீது ஆவல் கொண்டார். நீங்களே யோசிச்சு பாருங்க. தாவீதுக்கு சொந்த உரியது பெத்லகேம். பெத்லகேமியன் என்று அழைக்கப்பட்டவர். அவருக்கு இது கிணத்தை பற்றி தெரியும். எனவே ஆசை கொண்டு 15ஆம் வசனத்தில் தண்ணி கொண்டு வருது யாருன்னு சொன்னப்ப, இது பெலிஸ்தருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற இந்த இடத்துக்குள்ளே போய் கொண்டு வரணும்னா தைரியம் தேவை. ஆக 3 பராக்கிரமசாலிகள் போய் கவனிங்க, பெலிஸ்தர் பாளையத்துக்குள்ள நுழைஞ்சு எதற்கும் பயப்படாம தண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. எப்படி தெரியுமா? தங்கள் உயிரையே பணயம் வைத்து செய்தார்கள். தாகமா இருக்கிறேன்னு சொன்ன தாவீது தண்ணியை சொம்பு சொம்பா குடிச்சாரான்னா தண்ணியை ஊற்றிட்டு சொல்ற, இது அவங்க இரத்தத்தை குடிக்க சமமாக இருக்கு, என் தாகத்துக்கு பிராணனை கூட பார்க்காம போனாங்களே சொல்லி
அவர்கள் சென்று வந்த செயல்பாட்டை விவரித்து சந்தோஷப்படுகிறார் தாவீது. அவர்கள் தியாகத்தை நினைத்து கனப்படுத்தி பேசுகிற தாவீது. நம்முடைய வாழ்க்கையிலே 1075 வருஷம் கழித்து நடந்ததை செஞ்சுட்டு பார்க்க வேண்டும். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். யோவான் 4:8 வாசிக்க நாம் கேட்போம். 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சமாரிய பெண்ணிடத்தில் பேசுகிற கர்த்தரை பாருங்கள். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். ஆண்டவர் தாகத்துக்கு தான்னு கேட்டாரே தவிர அவங்கள்ட்ட செம்பு தண்ணி வாங்கி குடிக்கல. தாகமாய் இருந்தார். பிரயாண களைப்பினால் தாகத்தோடு இருந்து உட்கார்ந்தார்னா 6ஆம் வசனத்திலே வருது. இந்திய நேரப்படி மதியம் 12 6ஆம் மணி வேளை. எல்லாம் கரெக்டா, தண்ணி வாங்கி குடிக்கல. அவர் தாகம் என்ன தெரியுமா? பெண்ணே, உன் ஆத்துமா மீது தாகமா இருக்கிறேன், உன் மூலமாக கிராமமே வருவதற்கு தாகமாக இருக்கின்றேன். சிலுவையில் கூட அவர் தாகத்தை வெளிப்படுத்தினார். தாக சாந்திக்காக கொடுக்கிறேன் என்று அவர்கள் கடற்காளான் தோய்க்கப்பட்ட காடியை கொடுத்தார்கள். கர்த்தர் மறுத்து விட்டார். அவர் தாகம் என்ன தெரியுமா? ஆத்துமாக்களுக்காக தாகமாக இருக்கின்றார். ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கும் தாவீது கொண்டு வந்தவங்க பாடுகளை அறிந்து சொன்னது போல கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் பொழுது ஆத்தும தாகத்தோடு அவர் சொன்னது போல நம்முடைய தாகத்தை அவர் அறிந்திருக்கிறார். பெத்லகேம் திருச்சபையில் இருக்கிற மக்களுக்கு மட்டும் சொல்லவில்லை, யூடியூப் வாயிலாக செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் சொல்லுகிறேன். கணவனுக்காய் பாரத்தோடு ஜெபிக்கிற மனைவி, பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு நாளும் கண் கலங்கி அழுகிற தாயார், தகப்பனார், உன் ஆத்தும தாகத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் பிள்ளை ரட்சிக்காம தூக்கி போட்டுருவன் கர்த்தர் சொல்லலை. உன் கணவனை திருத்த மாட்டான், நாசமும் போயிடுவான் கர்த்தர் சொல்லலை. மனைவியை திருத்த மாட்டேன், ஒளிஞ்சே போவான் கர்த்தர் சொல்லலை. ஒன்று கவனிங்க, நீங்கள் தாகமாய் இருக்கிற அந்த தாகத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். என்னைக்காவது கணவன் ரட்சிக்கப்பட தாகமாக இருக்க 3 சொம்பு தண்ணி குடிச்சிட்டு சொல்லுவீங்களா? இல்லை. ஆத்தும தாகம் வேறு, சரீர தாகம் வேறு. ஒரு காரியம் கவனிக்கிறீங்களா? ஒரு ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் மனைவியை, கணவனை, பிள்ளையை எப்பப்பெல்லாம் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கூட உங்கள் கூட பிறந்த தம்பியை, அண்ணனை, மனம் திரும்பாத குடும்ப அங்கத்தினரை நினைக்கிறீர்களோ அப்பவுமே ஒரு ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே இவர்களை ரட்சியும். நல்லா கவனிங்க, இயேசுவே இவர்களை ரட்சியும். ஜெபம் பண்ணிட்டே வாங்க. எத்தனையோ சகோதரிகள் சாட்சி சொல்லியிருக்காங்க. கூட்டத்தில் அமர்ந்திருக்கும் சத்தியத்தை நல்லா கவனிப்பாங்க. ஐயோ, என் கணவன் மட்டும் பக்கத்தில் இருந்து சத்தியத்தை கேட்டார்னா இந்த குறிப்புகள் அவருக்கு நல்லா இருக்குமே நினச்சிக்கிட்டே கூட சொல்லுவாங்க, கணவனை திருத்துமப்பா. இப்படி ஜெபிச்ச எத்தனையோ சகோதரிகள் தங்கள் புருஷன் இன்னைக்கு பாஸ்டராக ஊழியம் செய்வதில் சந்தோஷப்படுகிறார்கள். திரும்ப சொல்லுகிறேன், தாகத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். தன்னுடைய ஊழியக்கார செயல்பாட்டை அறிந்த தாவீதை, நம்முடைய ஆத்தும தாகத்தை புரிந்திருக்கிற இயேசு இன்றைக்கும் ஜெயிக்கிறார். எனவே தான் சொன்னேன், 1075 ஆண்டுகள் கழித்து தாகமாயிருப்பதாக சமாரிய பெற்ற சொன்னவர் தண்ணீரை பருகவில்லை, ஆத்தும தாகத்தை காட்டினார். இன்றைக்கும் அதே இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆத்தும தாகத்தை புரிந்திருக்கிறார். ஒரு தீர்மானம் எடுப்போம். எப்பொழுதெல்லாம் எவர்களையெல்லாம் ஞாபகத்தில் கொண்டு வருகிறீர்களோ அந்த நிமிஷத்தில் அவர்களுக்காக ஜெபிக்க எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபியுங்கள். நிச்சயம் கர்த்தர் கூடிய சீக்கிரத்திலே ஆத்தும தாகத்தை தீர்த்து வைக்கிற தேவனாக இருப்பார். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிரியமான தேவ பிள்ளைகளே, 6ஆம் வார்த்தையாக இயேசு கிறிஸ்து முடிந்தது என்கிற வார்த்தையை சொன்னார் சிலுவையிலே. இதற்கு ஆதாரமாக தியானிக்கும் வண்ணமாக
பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு பகுதியை வாசிக்க கேட்க போகிறோம். அருமையான மகள் வெரோனிகா முன்வந்து அதை வாசிக்க போகிறார்கள். என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 7 முதல் 10. என்னாகம் 23 7 முதல் 10. அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து மோவாபின் ராஜாவாகிய பாலாக் என்னை கிழக்கு மலையில் உள்ள ஆராமில் இருந்து வரவழைத்து, நீ வந்து எனக்காக யாக்கோபை சபிக்க வேண்டும், நீ வந்து இஸ்ரவேலை வெறுக்க வேண்டும் என்று சொன்னான். தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பதெப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பதெப்படி? கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளில் இருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? இஸ்ரவேலின் காற்பங்கை எண்ணுகிறவன் யார்? நீதிமான் மரிப்பது போல் நான் மரிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக என்றான். ஆமென். பிரியமான பிள்ளைகளே, என்னாகமத்தின் 23ஆம் அதிகாரத்தில் 7 முதல் 10 வரை வாசிக்க நாம் கேட்டோம். சில வசனங்களை முன்னுரையாக வாசித்து காட்ட விரும்புகிறேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். எண்ணாம் 22 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்டோம். வசனம் 1 2. பின்பு இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணி எரிகோவின் கிட்ட இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையிலே மோவாபின் சமனான வெளிகளில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேலர் எமோரியருக்கு செய்த யாவையும் சிப்போரின் குமாரனாகிய பாலாக் கண்டான். அடுத்த வசனம், ஜனங்கள் ஏராளமாய் இருந்தபடியினால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திரர் நிமித்தம் கலக்கமடைந்து. இந்த பாலாக் என்கிறவன் கவனிங்க, மோவாபின் ராஜா. இவனுக்கு இன்னொரு பெயரே மோவாப் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. ஜனங்கள் அப்படியே குவிஞ்சிருக்காங்க மோவாபி எல்லையில். இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து கலங்குகிறான். கலங்கின பாலாக் ராஜா என்ன செய்தான் என்று பாருங்கள். வாசிக்கலாமா? என்னாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய நாட்டில் கைதேர்ந்த மந்திரவாதியாகிய பெலயாம் என்பவனிடத்திற்கு ஆளை அனுப்பி, பெலயாமுக்கு ஆளை அனுப்பி என்ன செய்தான்? வாசிங்க. என்னாம் 22 6. அவர்கள் என்னிலும் பலவான்கள் ஆகிலும் நீர் ஆசிர்வதிக்கிறவன் ஆசிர்வதிக்கப்பட்டவன், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். ஆதலால் நீர் வந்து எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும். அப்பொழுது ஒருவேளை நான் அவர்களை முறியடித்து அவர்களை தேசத்திலிருந்து துரத்து விடலாம் என்று சொல்ல சொன்னான். பாலாக் ராஜா சொல்லி அனுப்புறார் பெலயாம்ட்ட, மந்திரவாதிட்ட, நீ ஆசிர்வதிக்கிறவன் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பான், சபிக்கிறவன் சபிக்கப்பட்டிருப்பான். மந்திரவாதியாக இருந்து பாஸ்டராக மாறிய ஒரு அருமையான தேவ ஊழியர் நாங்கள் சேலத்தில் இருந்த பொழுது எங்கள் இல்லத்தில் அடிக்கடி வந்து தங்கி இருக்கிறார். நல்ல அருமைய சபை நடத்தி கொண்டிருந்தவர் தான். மந்திரவாதியாக இருந்து கர்த்தருடைய பிள்ளையாக மாறியவர். அவர் சொல்லுவார், கண் புருவத்திலே மையை தடவி கொண்டு போவார். அது ஸ்டாக் மாதிரி இருக்க ரெடியாக இருக்கும். ஏதாவது மந்திர வேலை பண்ணணும்னா அந்த மையை எடுத்துட்டு மந்திரம் சொல்லி அதை சொல்லும்போது அப்படி நடக்குமா. இப்படியே வேடிக்கை காட்டுக்கிட்டு இருந்த ஒரு குறிப்பிட்ட அந்த மந்திரவாதி ஒரு குறிப்பிட்ட ஊழியருக்கு விரோதமாக செயல்படுகிற நேரத்தில் எந்த அசுத்தாவை ஏவினாரோ அது இவரையே திருப்பி வந்து தாக்க ஆரம்பித்தது. அதிர்ச்சி அடைந்தார். பிறகு அந்த அசுத்தாவி சொன்னதா, இவன் ஒரு மெய் கிறிஸ்தவன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதில் மனசு உடைஞ்சு மனம் திரும்பின மனுஷன் வேதத்தை அறிந்து ஏற்றுக்கொண்டு போதகராக வந்தார். இப்போ பாலாக் ராஜா தெரியாமல் ஒரு காரியம் பண்ணுறான். பிழையாமுக்கு ஆள் அனுப்பி, நீங்கள் வாங்க மந்திரவாதி வாங்க, நீங்கள் ஆசிர்வதிச்சா ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாங்க, நீங்கள் சபிச்சா சபிக்கப்பட்டிருப்பாங்கன்ட்டான். ஆனால் இந்த மடையனுக்கு ஒரு வசனம் தெரியாது. என்ன வசனம்? 470 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன? வாசிக்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதியாம் 12:3 வாசிப்போம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை
சபிக்கிறவனை சபிப்பேன். இது ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு. உன்னை ஆசீர்வதிச்சா ஆசீர்வதிப்பேன், சபிச்சா சபிப்பேன். இப்ப இவன் என்னங்கிறான், நீங்க ஆசீர்வதிக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, நீங்க சபிச்சா சபிக்கப்பட்டவங்கன்னா. மந்திரவாதி வந்தார், விளங்குதுங்களா? வந்தார். கடைசியில் மந்திரவாதி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்னாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம், என்னாகமம் 24ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா 24:9, சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படுத்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களை எழுப்புகிறவன் யார்? உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்றார். கடைசியில மந்திரவாதி வாயிலே வந்துருச்சு இந்த வார்த்தை. இஸ்ரவேலே, உன்னை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவனாக இருப்பான். ஒரு விஷயம் தெரியுமா? இந்த மந்திரவாதி பிழையாம் ஒரு ஜெபத்தை செய்தான். அந்த ஜெபத்தை தான் கிறிஸ்துவின் 6ஆம் வார்த்தைக்கு ஒரு அடிப்படையாய் பார்க்க இருக்கின்றோம். வாசிப்போம். என்னாகமம் 23ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் அவன் சொல்லுகிறான், மோவாபின் ராஜா என்னை அழைத்து வந்து எனக்காக யாக்கோபை சபிக்க வேண்டும் என்று சொன்னான். ஆனால் 10ஆம் வசனம் பாருங்க, யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? இஸ்ரவேலின் காற்பங்கை எண்ணுகிறவன் யார்? நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக என்றான். இன்னைக்கு கூட சொல்கிறேன், யாக்கோபை எண்ணத்தக்கவன் யார்? இஸ்ரவேலை தொகையிடத்தக்கவன் யார்? எந்த கவர்மெண்ட் ஆட்சியில் இருந்தாலும் அறிய வேண்டிய காரியம் இதுதான். கிறிஸ்தவனை தொகையிடவே முடியாது. தொகையிட துணிஞ்ச உன் கதி அதோ கதி தான். இதுதான் கர்த்தர் வைத்திருக்கிற பராக்கிரமத்தின் காரியம். தாவீதியை கர்த்தர் என்னன்னு கேட்டுட்டார், 70,000 பேர் கொன்னுட்டார். மக்கள் தொகை கணக்கெடுப்புன்றத எந்த கட்சிக்காரன் நடத்தினாலும் சரி, கிறிஸ்தவனை கவுண்ட் பண்ணுவதற்கு பிளான் பண்ணான்னா அவன் இருக்கவே மாட்டான், ஒளிஞ்சுதான் போவான். இங்கே வாசிக்கிற வார்த்தையை பாருங்க. வசனம் எண்ணாம் 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் 10ஆம் வசனத்தில், நீதிமான் மரிப்பது போல் நான் மரிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக என்றான். ஒரு கேள்வி, பிழையாம் நீதிமான் மாதிரி முடிவனை விரும்பின, நல்ல விதமாக கவனிங்க, ஊழியத்தை முடிச்சிருந்தா கர்த்தர் நல்ல முடிவை கொடுத்துருப்பார். நீ ஒரு தப்பு பண்ணதுனால முடிவு வேற மாதிரி போயிடுச்சு. வாசிக்கலாமா? என்னாகமத்தின் புஸ்தகம் எடுத்துக்கொள்வோம். 31ஆம் அதிகாரத்துக்கு நாம் வருவோம். என்னா 31 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம், கேட்போம். என்னா 31:8. அவர்களை கொன்று போட்டதும் அன்றி மீதியானியரின் 5 ராஜாக்கள் ஆகிய ஏவி, ரேக்கேம், சூர், ஊர், ரேபா என்பவர்களையும் கொன்று போட்டார்கள். பேயோரின் குமாரனாகிய பிலேயாமையும் பட்டயத்தினாலே கொன்று போட்டார்கள். பிலேயாம் பட்டயத்தில் வெட்டப்பட்டான். கவனிங்க சகோதரனே, சகோதரியே, நீதிமான் போன்ற மரணமா? கர்த்தருடைய பிள்ளையை போன்ற முடிவா? இல்லை, வெட்டப்பட்டு கொடூரமாய் கொலை செய்யப்பட்டு மரித்தாய். ஏன் தெரியுமா? நல்ல விதமாய் ஊழியத்தை முடிக்கவில்லை. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்ட. இஸ்ரவேலை எண்ண முடியாது, இஸ்ரவேலை சபிக்க முடியாது சொல்லிட்ட. ஆபிரகாம் கர்த்தர் 470 வருஷம் முந்தி சொன்ன வார்த்தை சொல்லிட்ட. இஸ்ரவேலே, உன்னை ஆஸ்வதிக்கிறவன் ஆஸ்வதிக்கப்பட்டவன், உன்னை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். நல்ல சத்தியம் தெரிஞ்சும் என்ன தப்பு பண்ண தெரியுமா? இந்த பழைய ஏற்பாட்டு பக்கங்கள் நமக்கு இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து பவுல் காலத்தில் அந்த பழைய ஏற்பாட்டில் இந்த வார்த்தை இருக்கிறது. என்ன தெரியுமா செஞ்சாவன்? பாலாக் ராஜாட்ட இவங்களை சபிக்க முடியல, ஒன்று வேணா சொல்லட்டுமா? என்ன தெரியுமா? மோவாபிய பெண்கள்கிட்ட விக்கிரகத்துக்கு படைச்சதை கொடுத்து அனுப்பு, இந்த பொண்ணுங்க அங்கே போய் விக்கிரகத்துக்கு படைச்சதை நீ வாங்கிக்கிட்டன்னா நீ விரும்புகிற மாதிரி என் கூட சந்தோஷமாக இருக்கலான்னு சொல்லும். இவங்களாம் மாம்சத்தில் பலகீனமான பயில இஸ்ரவேல் தப்பு செய்வாங்க, கர்த்தரவங்களை அடிப்பார்னு சொல்லிட்டான். தப்பான ஆலோசனை சொன்னதனால் நீதிமானை போல் மரிக்கவில்லை, ஆசீர்வதிக்கப்பட்டவனை போல் மரிக்கவில்லை. வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். 2:14. ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்ப
வேசித்தனம் பண்ணுகிறதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? பாலாக் ராஜாவுக்கு தப்பா டீச்சிங் கொடுத்து, கவனிங்க, வாங்க வேண்டிய காசை வாங்கிக்கிட்டு போன மந்திரவாதி நீதிமான் போல மறிக்கல, பரிதாபமா மறிச்சான். திருச்சபை மக்களுக்கு எச்சரிக்கையாய் சொல்லுகிறேன், நல்ல விதமாய் கர்த்தர் ஓட்டத்தை முடிக்க வேண்டுமானால், லிசன் கேர்ஃபுல்லி, நல்ல விதமாய் கர்த்தர் ஓட்டத்தை முடிக்க வேண்டுமானால், கவனிங்க, கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் மைண்டில் கண்ட எண்ணங்களை ஏற்றிக்கிட்டு, இச்சையான காரியத்தை யோசனை பண்ணிக்கிட்டு, அசிங்கமான எண்ணங்கள் பிணைக்கப்பட்டு வாழ்க்கையில் தேவனுக்கு விரோதமாக இருந்தீங்கன்னா உங்கள் முடிவு பிழையா மாதிரி தான் முடியுமே தவிர ஆசீர்வாதம் முடிவதற்கு வாய்ப்பில்லை. ஆண்டவராகிய இயேசுவை குறித்து சொல்ல விரும்புகிறேன். பிதா கட்டளையிட்ட யாவை கவனிங்க, வெற்றியாக முடித்து சொன்னார், முடிந்தது என்று இயேசு சொன்னார். வாசிக்கலாமா? மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிக்க கேட்போம். வசனம் 15-16. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று, இயேசு ஞானஸ்நானம் கவனிங்க 30வது வயதில் எடுக்கின்றார். இன்னும் 3.5 வருஷம் கழிச்சு இன்னொரு ஞானஸ்நானம் இயேசுவுக்கு காத்திருக்கு. சொல்ல கவனிக்கிறீங்களா? 30வது வயதில் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் இயேசு எடுத்தார். அடுத்து 3.5 வருஷம் ஊழியம் பண்ண போறார். 3.5 வருஷம் முடியும் போது இன்னொரு ஞானஸ்நானம் இருக்கு. தண்ணீரில் மூழ்கிறவன் எப்படி சுற்றி வேற தண்ணி இருக்குமோ அதை போலவே பாடுகளுக்குள் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய நாள் வரும். சிலுவையில் தான் அந்த ஞானஸ்நானம் முடியும் போகிறது. வாசிக்கலாமா? எடுத்து வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம், லூக்கா 12:50 வசனத்தை வாசிக்கலாம் கேட்போம். லூக்கா 12:50. ஆகிலும் நான் மூழ்க வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு. இன்னும் ஒரு ஞானஸ்நானம் இருக்கப்பா, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து நீதி நிறைவேற்றின கர்த்தர் தான் மரிக்க முன்பதாக சொல்லுகிறார், முழுக வேண்டிய இன்னொரு ஸ்நானம் இருக்கிறது. கவனிக்கிறீங்களா? பணியை செவ்வையாக முடித்தார், முழுக வேண்டிய ஸ்நானத்தை முடித்தார், முடிந்தது என்று சொன்னார். உன்னை ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க, நீதிமான் போல் மரிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு போல இருக்கட்டும்னு பிழையாம் ஆதங்கப்பட்டாலும் அடைய முடியல. ஆனால் 1482 வருஷம் கழித்து கிறிஸ்து வெற்றிகரமாக சொன்னார், முடிந்தது என்று சொன்னார். இந்த ஆண்டவர் பவுலை பலப்படுத்தினார். இனி பவுல் என்ன சொன்னார்? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை பிழையாம் விசுவாசித்ததை காத்து கொள்ளவில்லை. கிறிஸ்து கடைசி வரை உண்மையாக இருந்தார். எனவே சொன்னார் முடிந்தது என்று. இந்நாளிலே தேவன் நமக்கு சொல்லுகிற காரியம் அதுதான். பிழையாம் விருப்பப்பட்டான், ஆசைப்பட்டபடி மறிக்கல. ஆனால் கிறிஸ்து வெற்றிகரமாக முடிந்தது என்று சொன்னார். வேதத்தில் வாசிக்கிறோம், உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்து அது மனுஷனுடைய முடிவு சமாதானம். வாசிக்கலாமா? 37ஆம் சங்கீதம் 37ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 37:37 வாசிக்க நாம் கேட்போம். நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். உத்தமனை நோக்கு, செம்மையானவனை பார், அவன் முடிவுதான் சமாதானமாக இருக்கும். இன்றைக்கு ஒரு காரியம் புரிஞ்சுக்கிடுங்க, தேவனே எல்லாவற்றையும் வெற்றியாய் முடிக்க உதவி செய்யும். என் முடிவு சமாதானமாக இருக்க வேண்டும் அப்பா. எந்த குடும்பத்தில் அந்தஸ்தில் பிறந்திருந்தாலும் ஒரு காரியத்தை துவக்கத்தை பார்க்கலாம், முடிவு நல்லது. 1, 2, 3 உடனே கரெக்டாக ஓட்டத்தை ஆரம்பிச்சிருக்கலாம், முடிக்கிறச்சு எப்படி முடிக்கிறேன்னு தான் பார்ப்பாங்க. ஆகவே எந்த உயர்ந்த ஜாதியில் பிறந்திருந்தாலும், அப்பல்லோ ஹாஸ்பிட்டலை விட உயர்ந்த ரக ஆஸ்பத்திரியில் பிறந்திருந்தாலும் முடிவைத்தான் கர்த்தர் பார்க்கின்றார். அப்படியானால்
பவுலை போல சொல்ல வேண்டுமானால் கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை நோக்கி பாருங்கள். முடிந்தது என்று வெற்றியா சொன்னவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கின்றார். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிரியமான தேவ பிள்ளைகளே, 7வது வார்த்தை, ஆண்டவர் உம் கைகளில் என் ஆவி ஒப்புக் கொடுக்கிறேன் என்று பிதாவிடத்தில் தம்முடைய ஆவியை அவர் அர்ப்பணித்தார். இதற்காக ஆதாரமாக 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வரை உள்ள வசனத்தை படிக்கிறோம். அருமையான மருமகன் ரவீந்திரன் முன்வந்து இதை நமக்காக வாசிப்பார்கள். தனக்கு பொல்லாப்பு செய்ய சவுல் எத்தனை பண்ணுகிறான் என்று தாவீது அறிந்து கொண்ட போது ஆசாரியனாகிய அபியத்தாரை நோக்கி, ஏபோத்தை இங்கே கொண்டு வா என்றான். அப்பொழுது தாவீது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சவுல் கேகிலாவுக்கு வந்து என் நிமித்தம் பட்டணத்தை அழிக்க வகை தேடுகிறான் என்று உமது அடியானாகிய நான் நிச்சயமாய் கேள்விப்பட்டேன். கேகிலா பட்டணத்தார் என்னை அவன் கையில் ஒப்புக் கொடுப்பார்களோ? உம்முடைய அடியேன் கேள்விப்பட்டபடி சவுல் வருவானோ? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, இதை உம்முடைய அடியனுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றான். அதற்கு கர்த்தர், அவன் வருவான் என்றார். கேகிலா பட்டணத்தார் என்னையும் என் மனுஷரையும் சவுலின் கையில் ஒப்புக் கொடுப்பார்களோ என்று தாவீது கேட்டதற்கு கர்த்தர் ஒப்புக் கொடுப்பார்கள் என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்தில் இயேசுவின் இறுதி வார்த்தையை ஆதாரப்படுத்தக்கூடியதான ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். ஒருவேளை இந்த வசனத்தில் அந்த வார்த்தை வரவில்லை என்று யோசிக்கலாம். இந்த வசனத்தில் இருந்து தாவீது பாடிய சங்கீதத்தில் அந்த வார்த்தை வந்திருக்கிறது என்று விளங்கிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 9ஆம் வசனத்திலே ஆசாரியனாகிய அபியத்தாரை நோக்கி தாவீது சொல்லுகிறார், ஏபோத்தை இங்கே கொண்டு வா. கவனிக்கிறீங்களா? ஏபோத் என்கிற அந்த குறிப்பிட்ட உடையில்தான் ஊரீம் தும்மீம் வைக்கப்பட்ட கற்கள் இருக்கிற அந்த தோல் பை இருக்கும். இதை ஆசாரின் கையில் எடுத்து அந்த பையை குலுக்கி தலையிலாக கவிழ்த்தும் பொழுது 2 கல் உள்ளே இருக்கிறது ஊரீம் தும்மீம். எந்த கல் முதல்ல விழுகிறதோ அந்த கல்லை எடுப்பார்கள். ஊரீம் என்று வந்துவிட்டால் ஆமாம், எஸ் என்று உறுதிப்படுத்துகிற காரியம். தும்மீம் என்கிற கல் விழுந்து விட்டால் இல்லை என்பது பொருள். இப்போ தாவீது என்ன பண்ணுகிறார் பாருங்க, அபியத்தாரை கூப்பிட்டு ஏபோத்தை கொண்டு வாங்கிறாரு. கர்த்தர்ட்ட விசாரிக்கிறார், ஆண்டவரே, சவுல் வருகிறான்னு கேள்விப்பட்டேன், அதன்படி சவுல் வருவானோ எனக்கு தெரிவின்னு சொன்ன உடனே 11ஆம் வசனம் பாருங்க, அவன் வருவான்னு ஊரீம்ன்ற கல் விழுது. அப்படி நிச்சயம் வருவான்னு தெரிஞ்சிச்சு. 12ஆம் வசனம் பாருங்க, கேகிலா பட்டணத்தார் என்னை ஒப்பு கொடுத்துருவாங்களோ அவங்ககிட்ட திரும்ப குலுக்கி போடுறாரு, ஊரீம் தான் விழுது. ஆமான்னு வந்துருச்சு. இப்போ தாவீது அங்கே நிற்காம எஸ்கேப் ஆகிறார். ஆனால் ஒன்று, அரணிப்பான பட்டணம், சீக்கிரம் தப்பிக்க முடியாது. எனவே அந்த நேரத்தில் அவர் கண்ணீரோடு பாடிய சங்கீதம்தான் 31ஆம் சங்கீதம். அந்த சங்கீதத்தில் 2ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார் வாசிக்கலாம் கேட்போம். 31:2 வாசிக்க கேட்போம். உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமா என்னை தப்புவியும். சீக்கிரம், வெரி அர்ஜென்ட், அவசரம் என்று சொல்லி அந்த கவனிங்க வேதனையை வெளிப்படுத்தி காட்டுகின்றார். இப்ப வாசிக்கலாமா? சங்கீதம் 31:5 வசனத்தை வாசிக்க கேட்கும். வசனம் 5. உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். இப்ப ஒரு முடிவுக்கு வந்தார். ஒருவேளை சவுல் வந்து பிடிச்சிட்டான்னா இதை கொன்று விடுவானோ? எதற்கும் கர்த்தாவே, உமது கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டு ஒப்பு கொடுத்துட்டாரா? இல்லை, தப்புவித்தார். சில சமயத்தில் கவனிங்க, மரண போராட்டம் மாதிரி ஃபீல் பண்ணால் அந்த காலத்தில் எந்த பக்தர்னு சொல்கிற வார்த்தை, என் ஆவியை நீர் எடுத்துக்கொள்ளுமப்பா. அர்த்தம் என்ன தெரியுமா? எல்லா குறைகளையும் மன்னித்து உடைய ராஜ்யத்தில் சேர்த்து கொள்ளும். எனக்கு என்ன ஞாபகம் இருக்கு, 2017 கால் ஆப்ரேஷனில் சேலத்தில் அட்மிட் பண்ணப்பட்டிருந்தேன். கால் ஆப்ரேஷன் நிமித்தமாக சேலத்தில் மருத்துவமனையில் இருந்தேன். அந்த நேரம் பார்த்து ஐசக் இங்கே கிணற்றில் ஏதோ ஒரு வேலை செய்யும் பொழுது அந்த கயிறை பிடித்து இறங்குகிற நேரம்
அவர் பயங்கரமாக கிணற்றின் ஆழத்தில் விழ வேண்டிய சந்தர்ப்பம் வந்து விட்டது. அப்போ ஒரு வார்த்தை சொன்னாரா, உங்கள் கையில் என் ஆவி இப்போ கொடுக்குறேன். இன்றைக்கு உயிரோடு தான் இருக்கிறாரு. அந்த நேரம் எந்த பக்தரும் சொல்கிற வார்த்தை, ஆண்டவரே என்னை இப்படி ராஜ்யத்தில் சேர்த்து கொள்ளும். அந்த ஒரு பதஷ்டத்தில் தாவீது சொல்லுகிறார், உங்கள் கையில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. கர்த்தர் மனது உருகினார். தாவீதை அரணைப்பான பட்டணத்தை விட்டு வெளியேற்றினார். 31 சங்கீதத்தை பாடிக்கிட்டே வரார், பயந்து பயந்து. ஆனால் 21 வசனத்துக்கு வந்தீங்கன்னா கர்த்தர் தப்பு வச்சதை காட்டுறார். 21 வசனம் வாசிங்க. 31 சங்கீதம் 21 வசனத்தை வாசிக்கிறோம், கேட்போம். 21 வசனம். கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம். எஸ்கேப் ஆன உடனே 21 வசனத்துல கர்த்தரை துதிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வசனம் எல்லாம் தேவனை மகிமைப்படுத்தி பாடி முடிக்கிறார். திரும்ப சொல்ற வார்த்தையை புரிஞ்சுக்கிறீங்களா? கடைசி நேரம் என்று உணர்ந்த தாவீது அப்படி ஜெபித்தார். ஆனால் கர்த்தருக்கு தெரியும், இவர் 70 வயதில், நல்ல முதிர் வயதில் தான் இயற்கையாக கர்த்தருக்குள் மரிப்பார் என்று. ஒருவேளை நமக்குள்ள சில போராட்டம், பயம் இருந்தால் கூட நாம் அறிய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? தேவனே, எந்த நிமிஷத்திலும் உடைய ராஜ்யத்துக்கு வரும்படிக்கு என்னை தகுதிப்படுத்த வேண்டிய ஜெபத்தை ஏதோ இக்கட்டான நேரத்தில் அல்ல, பொதுவாகவே என்னையும் என் குடும்பத்தையும் ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்த வேண்டிய ஜெபிக்க கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை தகுதிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். எவ்வளவுதான் ஓடி ஆடி பல காரியங்களை செய்து கடைசியில் கவனிங்க, உங்கள் ஆத்மா நரகத்துக்கு போகிற மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா கிறிஸ்து கேட்குற ஒரே கேள்வி, உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாய், உன் சொந்த ஜீவன் என்ன செஞ்சிட்ட? நஷ்டப்படுத்தி விட்டாய். அந்த கேள்விக்கு ஆகாதபடிக்குத்தான் இந்த ஜெபம் வருகிறது. உம்முடைய கைகளில் என்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த அருமையான வேளையிலுமாக 7ஆம் வார்த்தைக்கு ஆதாரமாக இந்த வசனத்தை நாம் தியானித்தோம். 31 சங்கீதத்தை எழுதிய சந்தர்ப்பத்தை படித்தோம். தாவீது கர்த்தர் ஒரு நாள் கைவிடவில்லை. கத்தி ஓங்கப்பட்டாலும் ஈசாக்கு உயிரோடு வந்தது போல, தாவீது மரணத்துக்கு தான் எப்போ கொடுக்கிற நேரமாக வந்தாலும் உயிரோடு திரும்ப வந்தது போல, தன் ஆவி ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்து மரித்தார், ஆகிலும் சதா காலங்களிலும் படைத்திருக்கிறவராக இருக்கின்றார். அந்த இயேசுவை நோக்கி பார்த்து பிரார்த்தனை செய்ய போகிறோம். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, பழைய ஏற்பாட்டின் சம்பவங்களில் இருந்து 7 வார்த்தைகளை அடிப்படையாக வைத்து தியானித்தோம். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கேட்ட ஒவ்வொரு உள்ளத்தில் கிரியை செய்யட்டும். திரும்ப திரும்ப இந்த பதிவை கேட்டு பார்த்து 7 வார்த்தைகள் வெளிச்சத்திலே தங்களை ஆய்வு செய்து கொள்ள தேவ பிள்ளைகளுக்கு உதவி செய்யவப்பா. நேரம் முழுவதும் கர்த்தர் பொறுப்படுத்ததற்காக ஸ்தோத்திரம். உடைய தெய்வீக நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வழிநடத்தும் வல்ல பிதாவே, ஆமென்.